அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது அடுத்த ஒரு தலைப்பாக பார்க்க போகிறது ஞானாசிரியர் வடிவம். அதாவது இறைவன் ஞானாசிரியனாக எவ்வடிவில் வருவான். அந்த ஒரு தலைப்பில் இன்றைக்கி ஒரு புது வருஷம் தொடங்குது. 2025 நியூ இயர். அதுமா இறைவன் ஞானாசிரியராக எவ்வடிவில் வருவான் என்ற தலைப்பில் பார்க்க போகிறோம். அந்த வகையில் உயிருக்கு உயிராய் உள்நின்று உணர்த்தி வந்த இறைவனே அதிதீவிர சக்தி நீப்பாத வரப்பெற்றவர்களுக்கு ஞானத்தை அளித்ததற்கு ஆசான் மூர்த்தியாக அவரே போன்ற மானிட வடிவிலேயே வருவான். இவ்வாறு சொல்வது கொண்டு நமக்கு இருப்பது போன்றே மாயையின் காரியமாகிய சரீரத்தை அவனும் கொள்வான் என்று கருதிவிட இயலாது. இவ்வுலகில் இறைவனுக்கு ஆட்பட்டு மலம் நீங்கிய தூய ஆன்மாக்களாகிய சிலர் இருப்பர். ஜீவன் முத்தர் என்று அவர்களை குறிப்பிடுவர். அப்படிப்பட்ட சுத்தர் ஒருவரின் உடல் உயிர் அனைத்திலும் இறைவன் அவையாய் அவ்வைசித்து நின்று அவரே தானாக நின்று ஞானத்தை உணர்த்துவான். அந்த நிலையில் அசுத்தமாகவே, அதாவது அச்சுத்த ஆன்மாவே ஞானகுரு ஆவார். ஞானகுருவின் நிலைக்கு பேய் பிடியுண்டரவது நிலையை ஒப்பாக சொல்லலாம். பேயினால் பற்றப்பட்டவரது நினைவும் சொல்லும் செயலும் ஆகிய எல்லாம் பேயின் நினைவும் சொல்லும் செயலும் எல்லாம் ஆகிவிடுகின்றன. அதுபோலவே ஞானகுருவின் நினைவும் சொல்லும் செயலும் ஆகிய யாவும் இறைவனது நினைவு சொல் செயலாகாததால் இறைவனோட சொல் செயல் அவையெல்லாம் அதனோட அதனால் காணலாம். சரிங்களா? இவ்வாறு சிவமயமாய் நின்ற ஞானாசிரியர் மாணகனுக்கு ஞானத்தை உணர்த்தும் போது சூரியனது ஒளிப்பட்ட அளவில் சூரியகாந்த கல்லில் நெருப்பு தோன்றுவது போல அவரது உபதேசத்தை கேட்ட அளவில் அம்மாணக்கரது அறிவில் ஞானம் தோன்றும். இந்த ஞானத்தை தந்தவர் யார்? நாம் மனிதராக நினைக்கின்ற அவரா அல்லது இறைவனா? பழுக்க காய்ச்சிய இரும்பு வைக்கோலை எரித்து விடுகிறது. எரித்த செயல் செய்தது எது? இரும்பா நெருப்பா? இரும்பு நெருப்பை சார்ந்து நெருப்பாகவே ஆகி நின்று எரித்தலாகிய செயலை செய்தது. எனவே எரித்தலாகிய செயல் நெருப்பிற்கு உரியது என்பது சொல்லாமலே விளங்கும். அதுபோல மானிட குருவை பொருந்தி அக்குருவாகவே நின்று ஞானத்தை உணர்த்தியவன் இறைவனே ஆவான் என்பது சித்தாந்த கொள்கையாகும். இதுவே இறைவன் நம்மவர் மேலே மானிட வடிவில் நின்று அருள் புரியும் வகையாகும். அதாவது தேகம் எடுப்பார். அந்த தேகத்தில் நீங்கள் இதுதான் அவரோட தேகங்கிறது மானிட தேகமாக இருந்தாலும் அந்த தேகத்திற்கு அது ஒளி பொருந்திய தேகமாக தான் இருக்கும். சரிங்களா? நம்மளாட்ட மாதிரி உறுப்புகள் இந்த மாதிரி எதுவுமே இருக்காது. தேகம் இருக்கும், ஆனால் இருக்காது. வள்ளல் பெருமான் நிலை அடைஞ்ச மாதிரி. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மேன்மேலும் தவ முயற்சிகளும் ஞான முயற்சிகளும் யோக முயற்சிகளும் அனைவரும் அடைந்து இந்த ஆண்டு முடிவிற்குள் அனைவரும் தவத்திற்கான ஒரு இப்போ போன வருஷம் நீங்கள் செய்யாமல் இருந்துக்கலாம். அட்லீஸ்ட் இந்த வருஷத்துலேருந்து இந்நாள்லேருந்து ஒரு 1/4 மணி நேரம், ஒரு அரை மணி நேரம், இந்த மாதிரி 3 மாதத்துக்கு ஒருக்கா 1/4 மணி நேரம், அரை மணி நேரம், இந்த மாதிரி நீங்கள் தவத்திற்கான ஒரு நேரத்தை நீங்கள் ஒதுக்கி தவத்திற்கான ஒரு முயற்சியை நீங்கள் செய்து வாருங்கள். இறைவன் கை நிற்பார், இறைவன் கை கொடுப்பார். அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.